சங்கீதம் 119 126. போதும், ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம், எல்லாரும் அறிக்கை பண்ணலாம், ஒரு விஷய சத்தமாய் வாசிக்கலாம். யாவரும் சேர்ந்து, நீதியை செய்ய கர்த்தருக்கு நேரம் வந்தது. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹை ஃபைவ் பண்ணி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டு ஸ்தோத்திரம். தூங்கினவர்கள் எழும்பினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு டைம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு நேரம் வைத்திருக்கிறார் நீதி செய்ய. என்னங்க, 2 பேர் தான் சொன்னாங்க, முன்னாடி இருக்கிறவங்க தான் சொன்னாங்க. எனக்கு காது தான் சரியில்லையோ? ஓகே, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் நீதி செய்ய போகிறார். எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஆமீன் சொன்னவர்களுக்கு உறுதிதான், நிச்சயம். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நீதி உள்ளவர். பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகவே நீதி செய்கிறது என்றால் நம்முடைய ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். நியாயம் செய்வதென்றால், நல்லது செய்வதென்றால் நம்முடைய ஆண்டவருக்கு கொல்ல ஆசை, ரொம்ப பிரியம் அவருக்கு. ஆகவே அவருடைய கரத்தில் அநீதி இல்லை. கவனிச்சுங்க, அவருடைய கரத்தில், ஆண்டுடைய கரத்தில் இந்த உலகம் அநீதியினால் நிறைந்திருக்கிறது. நியாயமே இல்லைங்க. எங்க போனாலும், கோர்ட்டுக்கு போனால் நியாயம் இல்லை, அதிகாரிகிட்ட போனால் நியாயம் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் போனால் நியாயம் இல்லை, வக்கீல்கிட்ட போனால் நியாயம் இல்லை. ஆனால் இந்த அநீதி நிறைந்த இந்த உலகத்தில் நம்முடைய ஆண்டவர் நீதி செய்கிறது என்றால் அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஏசாயா 41:10 வாசி பார்க்காம சொல்லுங்கள். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலதுகரத்தினால். சொல்லுங்க, நீதியின் வலதுகரத்தினால். என்னங்க, நீதியின், சிலர் இடதுகரத்தை காட்டுறாங்க, நீதியின் வலதுகரத்தினால் உங்களை. இந்த வாரம் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிற வேலை வந்தாச்சு. நம்முடைய சபைக்கு நீதி செய்கிற நேரம் வந்தாச்சு. இனி வெயிட் பண்ண வேண்டிய ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்காக என் குடும்பத்துக்கு நீதி செய்ய மாட்டாரா, என் குடும்பத்துக்கு ஆண்டவர் நியாயம் செய்ய மாட்டாரா, என் குடும்பத்துக்கு, என் வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா என்று அழுகிற தேவ பிள்ளையே ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 119 126, நீதி செய்ய கர்த்தருக்கு நேரம் வந்தது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாளிலே வலியுறுத்துகிற ஒரு ஆண்டவர் சொல்லுகிற விரும்புகிற உண்மை என்னென்றால், எல்லாருக்கும் ஆண்டவருடைய நீதியை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய சபைக்கு நீதி செய்கிறதை நீங்கள் எல்லாரும் பார்க்க போறீங்க. சுற்றியுள்ள எல்லா சபையாரும் அதை பார்க்க போகிறார்கள். ஆகவே அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து நாம் இதுவரைக்கும் வாழ்ந்து வந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் அவர் நீதி செய்யும் வேலை வந்துவிட்டது. கர்த்தர் நீதி செய்தால் எப்படியெல்லாம் இருக்கும் என்று வேகமாக சில அனுபவங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை வீட்டிலே போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு கதை. நேற்று எங்கள் பேத்திக்கு தூக்கம் வரல, என் கேபிக்கு. அப்போ தாத்தா கதை சொல்லுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. என்னால் முடிஞ்சது 1 மணி வரைக்கும் 2-3 கதை சொன்னேன். அதுக்கு மேலே நான் சொன்னேன், அப்பா நான் சர்ச்சுக்கு போகணும்,
நான் அங்கே போயிட்டு ஜனங்க முன்னாடி பிரசங்கம் பண்ணாமல் தூங்கிடுவேன், அதனால் போதும் கதை அப்படி நான் சொல்கிறேன்னு அவள் கதை சொல்லியிருந்தா. எப்போ கதை முடித்தா எனக்கு தெரியாது. 2 மணிக்கு மேலே நான் 3ஆம் வானத்துக்கு போயிட்டேன். அவள் எப்போ சொல்லி முடித்தா எனக்கே தெரியாது. சரி, அப்பப்போ கண்ணை திறந்து பாப்பா, என்னை கண்ணை ஏதோ பண்ணி பார்த்தா, சரின்னு விட்டுட்டா. பாப்பா, தாத்தா நீங்கள் கண்ணை மூடிட்டே பிரசங்கம் பண்ணுங்க தாத்தா அப்படிங்கிற அந்த பழக்கம் நமக்கு தான் இல்லை. இப்போ கண்ணை மூடுனா ஒரேடியாக கண்ணை மூடிடுவேன். அந்த சூழ்நிலையில் இருக்க நீங்களும் அப்படி தான் வேலைக்கு போயிட்டு அப்படி வந்திருப்பீங்க. ஆகவே யாரும் எனக்காக கண்ணை மூடி ஜெபிக்காதீர்கள். ரொம்ப கீழையும் குனியாதீர்கள், கூன் விழுந்துடும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆனால் நாளத்தனையாய் திருப்பி தருகிறேன் என்றார். நல்ல கவனிங்க, நீதி செய்யும் வேலை என்று ஒன்று வந்துவிட்டால் இப்படிதான் பிரமிப்பாய் இருக்கும். இப்படிதான் இருக்கும். இவன் யார் தெரியுமா? டாக்ஸ் கலெக்ட் பண்ணுகிறவன், வரி வசூலிக்கிறதுக்கே தலைவன், டாக்ஸ் ஆஃபீஸர். வயிற்றில் அடித்து வேதனைப்படுத்தி அநேகரை ஆள வச்சு கதற வச்சு சொத்தை பிடுங்கினவன், பதவியை பிடுங்கினவன், வாகனங்களை, சொத்துக்கள், குடும்ப பொருட்களை எல்லாம் அபகரித்தவன். அநேகர் எத்தனை பேர் அழுதுருப்பாங்க, தாய்மார்கள் அடிச்சிருப்பாங்க. அவன் ரோட்டில் போனான்னாலே தப்பாரு நம்ம குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்தணும் இவன் தான் சொல்லி அப்பா அம்மா பிள்ளைகளை காட்டியிருப்பாங்க. இந்த சகையினால தான் நம்ம இன்றைக்கி இப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம். எப்படி இருந்தோம்? அநியாயமாக மோசமான ஆள் இந்த ஆள். அநியாயமாய் என் பணமெல்லாம் போச்சு, என் சம்பாத்தியமெல்லாம் அநியாயமாக போச்சு.
இப்படியே சொல்லி தாய்மார்கள் கதறி இருப்பார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட சொல்லி கதறி இருப்பார்கள். பகல் கொள்ளை அடிக்கிறவன் இவன். சகை யாரு? வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும் அவங்க எல்லுக்கெல்லாம். அப்படி இருந்த அவன் சொல்லுகிறான், பாருங்கள், யாரிடத்திலாவது அப்படின்னா சில குறிப்பிட்ட ஆட்கள் இடத்தில் அவன் வாங்கியிருக்கிறான், பணத்தை தீட்டி இருக்கிறான், பில் போட்டிருக்கான், அநியாய பில் போட்டிருக்கிறான். நீங்கள் ஹோட்டலுக்கு போனால், கடைகளுக்கு போனால் பில்லை ஒரு செக் பண்ணணும். எனக்கு அந்த பழக்கம் இல்லை. கரெக்டாக பொருள் எல்லாம் விலை போட்டிருக்காங்களா செக் பண்ணுற பழக்கம் இருக்கா? இல்லையே நிறைய பேருக்கு. நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக. ஏஞ்சல் க்ளோரி சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம், நல்லா சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்ட கணக்கு எனக்கு மைண்டில் இருக்குது. சிம்பிளாக தான் சாப்பிட்டோம். வந்தால் ஒரு 600 ரூபா 700 ரூபா தான் எங்கள் 4 பேருக்கு பில் வந்திருக்கணும். ஆனால் பில் 2100 ரூபா. எவ்வளோங்க? 2100 ரூபா பில் எடுத்துக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் போட்டிருக்கான், தப்பாக தான் போட்டிருக்கான். அவர்கிட்ட காட்டுறேன், சரியாக தான் இருக்குது சார் அப்படிங்கிறான். நேராக ஓனர்கிட்ட போனேன், கல்லாப்பெட்டிக்கிட்ட போனேன், காமிச்சேன். அவரும் பார்த்தாரு. பார்த்துட்டு இப்போ நான் டென்ஷன் ஆகிடுவேன்னு அவருக்கு தெரியும். கூட்டம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, சத்தம் போட்டால் அந்த ஹோட்டல் பேரே கெட்டு போயிருங்கிறனால, சார் 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 வாங்க வாங்க, நம்ம ஆள் கேஷ் இதை என்ன சொல்லுவாங்க கொடுக்குறவர், சர்வே கொஞ்சம் தப்பு பண்ணிட்டார் சார், மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு போட்டுட்டு மறுபடியும் 600 சில்லற. நடந்தது சொல்லிட்டு இருக்கிறேன், ஹோட்டல் பேரை சொல்லலை. இது முடிஞ்சு அந்த ஹோட்டலுக்கு வெறுத்துட்டோம். ஒரு 6 மாதம் கழித்து சரி மறுபடியும் ஒரு முறை போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. போனால் அன்னைக்கு அதே மாதிரி பில். ஒரு தெரியாமல் செஞ்சால் பரவாயில்ல, அப்போது எத்தனை பேர்கிட்ட எத்தனை பில் போட்டிருப்பான். இந்த ஆட்கள், திருப்பூர் ஆட்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துற ஆட்கள். நீங்கள் சிலர் வெளியூர்லேருந்து வந்தவங்க ரொம்ப உஷாராக இருப்பீங்க. திருப்பூர் ஆட்கள் ஒரு மாதிரி ஆட்கள், கேட்குறதெல்லாம் கொடுத்துருவாங்க. என்ன சொல்ல வரேன், இவன் அநியாயமாய் வாங்கினவன். அவனுக்கு இப்போ தெரிகிறது நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறோம், நிறைய குடும்பத்தை கண்கலங்க வச்சிருக்கிறோம். இப்போ அவன் உள்ளத்தில் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, சங்கீதம் 119 126, கர்த்தர் நீதி செய்ய வேலை வந்தது. எத்தனையோ பேர் இந்த சகைவுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க, நான் விசுவாசிக்கிறேன். இந்த அநியாயமான இந்த மனுஷன் இப்படி அநியாயமாக என் குடும்பத்தை சொத்தை அபகரிச்சிட்டானே, கதற கதற அழுக அழுக இறக்கம் கூட இல்லாமல் என் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டானே, சர்ச்சை விட்டு வெளியே துரத்திட்டானே என்று எத்தனையோ பேர் கதறி இருப்பார்கள், ஆண்டவர் சமூகத்தில் அழுதிருப்பார்கள். எத்தனையோ பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், தேவ பிள்ளைகளுடைய கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. ஓ ஸ்தோத்திரம். உங்களுக்கு எத்தனையோ குடும்பத்திலே அநியாயம் செய்திருக்கிறார்கள், நீதி செய்யவில்லை. அநேகர் உங்களுக்கு தீமை செய்தார்கள், நன்மை செய்யவில்லை. நீங்கள் எத்தனையோ நாட்கள் இதற்காக அழுதிருக்கிறீர்கள், ஜெபித்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து கர்த்தர் இந்த வாரத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் நீதி செய்ய வேலை வந்தது. அந்த வேலை வந்துட்டா இந்த சகையும் வாங்குறவன் கொடுக்கிறவனே இல்லை, ஏமாத்தி வாங்குறவன், பறிக்கிறவன், அபகரிக்கிறவன், மற்றவர்களை சொத்தை அபகரிக்கிறவன், மற்ற பொருள் மேல நோக்கம் பற்ற சர்ச்சை அபகரிக்கிறவன். ஆனா கர்த்தர் பார்த்தாரு, நீதி செய்கிற வேலை வந்த உடனே அவன் இப்போ கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். ஓ ஸ்தோத்திர. சுருக்கமா சொன்னா பிரமிப்பா இருக்கு ஜனங்களுக்கு. இந்த நாட்களிலே பிரமிக்கத்தக்க சில அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறார். ஏனென்றால் அவர் நீதி செய்கிற வேலை வந்தாச்சு. ஆமென். எழுதி வச்சுக்கங்க. எப்பவுமே பிரசங்க குறிப்பு எழுதுனா டேட் போட்டு வைக்கணும். அப்போ ஒரு நாள் உங்களுக்கு ஓ இந்த காரியத்தை இந்த நாளில் சொன்னார், இன்னைக்கு பிரமிக்கத்தக்க காரியத்தை என் குடும்பத்தில் கர்த்தர் செய்திருக்கிறார், அல்லேலூயா என்று கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காகவே நீங்கள் டேட் போட்டு எழுதணும். ஆண்டவர் தெளிவாய் ஆவியானவர் பேசுகிறார் அந்த சபைக்கு. நம்ம எல்லா சபை, நம்முடைய குடும்பங்கள் உடைக்கப்பட்டு வந்திருக்கிற நீங்கள் பிரமிக்கத்தக்க கர்த்தர் காரியங்களை செய்ய போகிறார். ஏனென்றால் அவனுக்காக நிறைய பேர்
ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. நிறைய உதாரணங்கள் வருகிறது, நான் அதை தாண்டி போகிறேன். நடந்த சம்பவங்களை சொல்ல முடியும். ஆகவே கஷ்டப்பட்டு சம்பாதித்து ராத்திரி பகல் என்று பார்க்காமல் உழைத்தது மாத்திரை போட்டுட்டு போய் பலவீனத்தின் மத்தியிலும் சொன்னால் வீட்டில் பிரச்சனை, ஏங்க வேலைக்கு போகாமல் இருக்கீங்க கேட்பாங்க. அதெல்லாம் சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு அந்த பலவீனத்தோடு போய் இரவும் பகலாக உழைத்து வாங்கின அநியாயமாய் வாங்கிட்டு போயிட்டான் இந்த சகை. யாரோ ஒருவர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு இருப்பார்கள், கதறி இருப்பார்கள். அந்த ஜெபம் சங்கீதம் 119 126 நீதி செய்ய வேலை வந்துட்டு. ஆமென். இப்ப இவன் வாழ்க்கையில குறுக்கிட்ட உடனே ஆண்டவர் குறுக்கிடுகிறார். ஆண்டவரிடத்தில் ஒன்றுமே அவன் சொல்லல. ஆண்டவரிடத்தில் அவன் ஒன்றுமே சொல்லவில்லை. 4 மடங்கு திருப்பி கொடுப்பேன். ஆண்டவர் அவனை பார்த்து, ஏப்பா நீ அநியாயம் தப்பு பண்ணியிருக்க, பாவம் செஞ்சிருக்க அப்படின்னு அவனை சுட்டி காட்டி கர்த்தர் பேசவே இல்லை. நல்லா கவனிக்கணும். ஆனால் ஆண்டவர் வந்த உடனே, அந்த நீதி செய்கிற வேலை வந்த உடனே அவனுக்குள்ளேயே மனசாட்சி மாறுகிறது, மனசாட்சி பேச ஆரம்பிக்கிறது. அவனுக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த பொல்லாத ஒரு மனிதனை கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீதி செய்கிற வேலை வரும்போது எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் மாற்ற முடியும்? பிரமிக்கத்தக்க ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியும். அதுக்கு தான் இந்த சாட்சி நாம் பார்க்கிறோம். ஓ ஸ்தோத்திரம். உங்களிடத்தில் வலுக்கட்டாயமாய் கொடுத்துதான் ஆகணும் என்று சொல்லி உங்களை ஆள வைத்து, உங்களை கதற வைத்து, உங்களிடத்திலிருந்து பிடுங்கின சொத்துக்கள், பிடுங்கின உடைமைகள், சில நேரத்தில் வேலைகளை கூட பறித்திருப்பார்கள். இது கர்த்தர் நீதி செய்கிற வேலை. அந்த நபருடைய உள்ளத்திலே கர்த்தர் கிரியை செய்வார். உங்கள் சொத்து மேல் கை வைத்திருக்கிற, அபகரிக்க நினைக்கிற அவர்களுக்குள்ளே கர்த்தர் இப்பொழுது கிரியை செய்கிறார். அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவர் கிரியை செய்கிற நேரம் வந்தாச்சு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். அவன் சொல்றான், வட்டியும் முதலுமா கொண்டு வந்து கொடுக்கிறான். கர்த்தர் நீதி செய்கிற வேலை வந்துட்டா, யாராவது அநியாயமாய் செய்து விட்டார்கள், என் நியாயத்தை புரட்டி விட்டார்கள் என்று நீங்க சொல்ல வேண்டியதே இருக்காது. ஆமென். அந்த வாயிலேயே நமக்கு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆண்டவர் நீதி செய்தார் என்று அப்படியே அதை மாற்றிடுவார், அப்படியே மாற்றிடுவார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அதை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நீதி செய்கிற வேலை வரும்போது இது எப்படி நடந்தது என்று நம்ம யோசிக்கவே முடியாதுங்க. எங்கள் ஊழியத்தில் சிலதெல்லாம் அப்படி இப்போ செஞ்சிட்ருக்கிறார் ஆண்டவர். இப்போ அதை சொல்ல முடியாது, சொல்லுவோம். இந்த மனுஷனும் இதை செய்கிறார், இந்த மனுஷனா இதை செய்கிறார், இந்த குடும்பமா இதை செஞ்சது. எப்பவுமே பிடுங்குற குடும்பமே கொடுக்குற குடும்பமாய். போன வாரம் ஒரு சகோதரர் சொன்னேன், எங்கள் ஓனரு வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட ஒரு காசு எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டார். ஆனால் தங்கம் நகைகளை எல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டிட்டு வருவாங்களாம். கம்பெனியில் கஷ்டப்படுற அவங்களுக்கு ஒரு 10 ரூபா சேர்த்து தர மாட்டானா. ஆனால் ஒரு இடத்துல போய் தங்கத்தை கொட்டிட்டு வருவானா. அப்படிப்பட்ட சகை உங்கள் வாழ்க்கையில் அப்படி சிலர் இருக்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் இந்த நாளில் கர்த்தர் கிரியை செய்கிற வேலை வந்தது. ஆமென். அப்படி வந்துட்டா எல்லாரும் பிரமிப்பாக பார்க்குறாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரமிப்பாக பார்க்க போகிறீங்க. நானும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சாம் கிட்ட பிரமிப்பாக பேசினேன். என்னங்க இவரா அவர்கிட்ட சவால் விட்ட முடியாதுங்க. ஆனால் நான் தோத்து போயிட்டேன். என்ன கர்த்தர் நீதி செய்கிற வேலை வந்தால், ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார்னா பிரமிப்பாய் இருக்க போகிறது. அநேகருக்கு ஆச்சரியமாய் நடக்க போகிறது. ஆமென் சொன்னவர்களுக்கு நடப்பதாக. ஆண்டவர் நீதி செய்கிற வேலை வரும்போது உங்களால் இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். சகையிடம் வாங்குவது என்பது கல்லில் நார் உரிப்பது போல. கல்லில் நார் உரிச்சிருக்கீங்களா? கல்லில் நார் உரிக்க முடியாது.
அந்த மாதிரி சகை வாங்க முடியாது. ஆமாம், எதில் கை ஓட்டு துரத்த மாட்டாங்க, எச்ச கையில் கை, அந்த கேஸு. ஆனால் கர்த்தர் நீதி செய்கிற வேலை வந்து விட்டால் எப்பேற்பட்ட கடின இருதயமுடையவர்களாக இருந்தாலும், அதை சொல்ல வரேன், உங்களுக்கு கர்த்தர் அதை திரும்ப தருவார். கர்த்தர் அதை திரும்ப தருவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக கர்த்தர் அதை திரும்ப தருவார். உங்கள் மேல் இரக்கத்தோடு அவர் செயல்படுவார். ஒரு வழியை ஆண்டவர் உங்களுக்கு திறக்க போகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப என்ன சொல்ல வரேன், கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது, கர்த்தர் கொடுப்பார். அவர் கொடுக்கும்போது, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா ஆமென் சொல்லிட்டு போயிடணுமா? அவர் கொடுக்கும்போது நம்மளும் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஒரு சுரக்காய் வியாபாரி இருந்தான். என்ன காய்? சுரக்காய். சுரக்காய் வியாபாரி எப்படி இருப்பாரு? என்ன போல சஃபாரி போட்டிருப்பாரா? கோட்டு சூட்டு போட்டிருப்பார், டை கட்டி இருப்பாரா? அது ஒரு ட்ரெஸ் இல்லை. தென்னம்பாளையம் சந்தையில் போனீங்கன்னா பார்ப்பீங்க. அப்படி தென்னம்பாளையம் உழவர் சந்தையில் இந்த சுரக்காய் வியாபாரி உட்கார்ந்து சுரக்காய் வித்துட்ருக்கிறார். டயர்டாகி தூங்கிட்டார். தூங்கணுன்னு ஒரு சொப்பனம் பார்க்குறார். என்னன்னா, அங்கே வருகிற எல்லாருக்கும் இவர் ஃப்ரீயாக, வேதம் பைபிள் படித்தவங்க நல்ல ஜெபிக்கிறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக சுரக்காய் கொடுக்குறார். யாருக்கு? யாருக்கு? ஒழுங்காக பைபிள் படிக்கிறவங்களுக்கும் நல்ல ஜெபிக்கிறவங்களையும் பார்த்து விசாரித்து ஃப்ரீயாக சுரக்காய் கொடுக்குறார். கொடுக்க கொடுக்க கடைசியில் எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் செத்துட்டார். இது அவர் சொப்பனம். அவர் கிண தலையில் அடிச்சுக்கிட்டான். நான் அங்கே இருந்தேன், நான் ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்தேன், என்னை ராஜா வாக்குனாங்க, இந்த ஊருக்கே தலைவன் ஆக்குனாங்க. தலைவனாயும் நான் என்ன காய் கொடுத்தேன்? சுரக்காய் கொடுத்தேன். இப்போ என்னைய அதை விட மேலெல்லாம் கொண்டு போயிருக்கணும். ஏன் மறுபடியும் அங்கே கொண்டு வந்து உட்கார வச்சாங்கன்னு மறுபடியும் லுங்கி கட்டிட்டு ஒரு துண்டு போட்டுக்கிட்டு உருமாலை கட்டிட்டு இப்படி என் கதி தெருவில் வந்து உட்கார வேண்டிய நிலைமை ஆயிடுச்சேன்ட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அவர் அழும்போது ஒருத்தன் சொன்னான்னா, அப்போதான் ஆண்டவர் உனக்கு ராஜாவாக மாற்றினார். எங்கிருந்த உன்னை எங்கே ராஜாவா கொண்டு போனார்? பதவியில் வைத்தார், உயர்ந்த பதவியில் வச்சார். ராஜாவா இருந்தா நீ என்ன செய்யணும்? நீ சுரக்கா வியாபாரியா இருந்தா சுரக்கா கொடுத்த. இப்ப நீ ராஜா, நீ என்ன கொடுத்துருக்கணும்? தங்கத்தையும் வெள்ளியெல்லாம் கொடுத்துருக்கணும். அதையெல்லாம் மூட்டை கட்டி உனக்குள்ள வச்சுக்கிட்டு வரவங்களுக்கெல்லாம் சுரக்காய் கொடுத்தில்ல, போய் சாகு அப்படின்னு ஆண்டு கீழே போட்டார். புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் நானும் எங்க இருந்தோம், எங்க உயர்த்தி இருக்கிறார். உயர்த்தினாலும் அவருக்கு எப்படி கொடுக்கிறோம்? மறுபடியும் சுரக்காய் கொடுத்தீங்கன்னா கீழே போ, அங்க உட்காருன்றார். உயர்த்தி இருக்கிறாரே, வருமானத்தை உயர்த்தி இருக்கிறாரே, ஆசீர்வதித்து இருக்கிறாரே. அப்போ உங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும்? ராஜா மாதிரி இருக்கணும். நீ ராஜா வந்துட்டு சுரக்காய் மாதிரி பார்க்க கூடாது.
சுரக்கா வியாபாரி மாதிரி பார்க்கக்கூடாது. உன் நடை எப்படி இருக்கணும்? ராஜா மாதிரி நடக்கணும். உன் சிந்தனை எப்படி இருக்கணும்? ராஜா மாதிரி சிந்தனை இருக்கணும். கொடுக்கறது எப்படி இருக்கணும்? ராஜா மாதிரி நீ கொடுத்திருந்தீன்னா நீ நினைக்கிற மாதிரி உன்னை பெரிய ஆளை இன்னும் ஆக்கியிருக்கலாம். ஆகவே இந்த சகை வாழ்க்கையில் அவன் நினச்சி பார்க்குறான், ஆண்டவர் எப்படியெல்லாம் என்னை உயர்த்திருக்கிறார். கர்த்தர் கொடுக்கும்போது அவருக்கு தாராளமாய் கொடுக்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளை இந்த இடத்துல நாம் அதை தான் பார்க்கிறோம். முதலாவது சகையை நாம் பார்த்தோம். இரண்டாவது, கர்த்தருடைய வேலை வந்துவிட்டால் களிப்பும் கொண்டாட்டமாய் மாறிவிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேலை வந்துட்டா சொல்லுங்க, களிப்பும் கொண்டாட்டம் அப்படி மாறிடும். எந்த தவறும் செய்யாத மொர்தெகாய் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற மாதிரி அவர் நடந்ததே இல்லை. சின்ன சின்ன மிஸ்டேக் ஏதாவது இருந்திருக்கலாம். அந்த ஆமான் போகும்போது, கிராஸ் பண்ணி போகும்போது அவரை வணங்காமல் இருந்திருக்கலாம், சல்யூட் அடிக்காமல். ஏன்னா அவன் பெரிய ஆள், இவர் மொர்தெகாய் கொஞ்சம் கீழே. அந்த சின்ன மிஸ்டேக் தான், அதெல்லாம் ஒரு பெரிய பாவமாக நினைக்கூடாது. ஆனாலும் மற்றவர்கள் குற்றப்படுத்துகிற மாதிரி இந்த சொல் மொர்தெகாய் கிட்ட எந்த தவறும் இல்லை. அவன் மொர்தெகாய், நான் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு என்னென்ன பலம், ஆள் பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, படை பலம் இருக்குது, அதிகார பலம் உள்ளது. அப்படி இருந்தவன் எந்த தீமையும் செய்யாத மொர்தெகாய் அவருக்கு தீமை செய்ய 50 முழ தூக்கு மரத்தை செய்தான். கவனிங்கள், அது வரைக்கும் கர்த்தர் நீதி செய்யாத வரைக்கும் தான். நல்ல கவனிங்க, கர்த்தர் நீதி செய்கிற வேலை வராத வரைக்கும் தான் உங்க வாழ்க்கையில மற்றவர்கள் கொண்டாட்டமா இருப்பாங்க, உங்களுக்கு விரோதமா சில காரியங்களை செஞ்சிட்டு இருப்பாங்க. அதே கர்த்தருடைய சங்கீதம் 119 126, அவர் நீதி செய்கிற வேலை வந்துட்டா உங்களுக்கு தான் கொண்டாட்டமும் களிப்பும். அல்லேலூயா. ஆமா, இப்பத்துக்கு எதிரிகளுக்கு கொண்டாட்டம் இருக்கும். அவங்க நடையும், அவங்க சிரிப்பும், அவங்களுடைய ஆக்டிவிட்டியும் எல்லாமே கொண்டாட்டம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த கர்த்தருடைய நீதி செய்கிற வேலை இன்னும் வரல. அந்த வேலை வந்துருச்சுன்னா யூதர்கள் அவர்கள் குடியிருப்பில் அமைதியாக குடியிருக்கிறாங்க. யார் பிரச்சனைக்கும் போகல, எந்த சபைக்கு இடைஞ்சல் பண்ணல. அவங்க வேலையை செஞ்சுட்டு அவங்க பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க. இந்த யூதர்கள் எந்த விதத்திலும் ராஜாவுக்கு விரோதமாய் கலவரம் கூட ஒரு நாள் செஞ்சதில்லை, ராஜாவுக்கு எதிராய் புரட்சி செய்ததில்லை. ஆனாலும் ஒரு தவறான தகவல், ஒரு தவறான ஒரு மெசேஜ் கொடுக்கப்பட்டதினால் ராஜாவும் அதை கண்டு உட்கார்ந்து விசாரிக்காமல், இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கே, என்னமோ ஆதாரம் இருக்குன்னு சொல்றானுங்களே, இதெல்லாம் தீர விசாரிக்காம, உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் வாங்காம, இவன் சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்குன்னு புது சட்டத்தை போட்டார். எவனோ சொன்ன வார்த்தையை கேட்டு ஒரு புது சட்டத்தை போட்டார், ஒப்புதல் கொடுத்துட்டார். நல்லா கவனிங்க, இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கோம் உங்க வாழ்க்கையில. எவனோ சொல்ற பேச்சு கேட்டு முதலாளி முடிவு எடுத்துருவான், உங்களை கூப்பிட்டு விசாரிக்க மாட்டான். லைவ்ல பார்த்துட்டு இருக்க தேவ பிள்ளை, உங்க வாழ்க்கையில் அநேகருக்கு இப்படி நடந்திருக்கலாம். ஆனால் அப்படி இந்த சூழ்நிலை கர்த்தர் அனுமதித்தாரா? கர்த்தர் அனுமதித்தாரா? இல்லைன்னு சத்தமா சொல்லுங்களேன். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் அதை அனுமதிக்க மாட்டார். ஆமென். அவர் நீதி செய்கிற வேலை வருகிற வரைக்கும் தான். ஆமான் ரொம்ப கொண்டாட்டமா இருந்தான், விட்டு வச்சார். நல்லா ஆடுப்பா. ராஜா ஓகே சொல்லிட்டாரு. எழுதின அந்த கடிதத்தை எதுவுமே படித்து பார்க்கல, அதற்கு சீல் வச்சிட்டாரு. முத்திரை மோதிரத்தின் அந்த எடுத்து கலட்டி அதுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு, பவர் கொடுத்துட்டாரு. நீ என்ன நினைக்கிற அதை செய்ப்பான்னு சொல்லிட்டாரு. ஒரு ஃபுல் பவர் கொடுத்திருக்கிறார், ஃபுல் அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். அதிகாரம் சாவி அவன் கையில் போயிடுச்சு.
அவன் ரொம்ப வேகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ரொம்ப ஸ்பீடா, முதல் விட ரொம்ப வேகமா செயல்பட்டு கொண்டிருக்கிறான். யார்? ஆமான். ஆனால் கர்த்தர் நீதி செய்கிற வேளை வந்தபோது காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்படிதான் போகும் உங்க வாழ்க்கையில, பயங்கரமா போகும். நம்மளது அப்படி கீழே போற மாதிரி இருக்கும். ஆனா நீதி செய்கிற வேளை வரும்போது காரியம், கர்த்தர் புது சட்டத்தை போட்டார். உங்களுக்காக சட்டம் மாற்றப்படும். உங்களுக்காக ஆண்டவர் சில சட்டத்தை திருத்த போகிறார். ஆமென். ஆண்டவர் நீதி செய்கிறார் என்றால் யூதர்கள் கலங்கி போன நிலை மாறி அவர்களுக்கு களிப்புண்டாயிற்று. அங்கே ஒரு கொண்டாட்டம் உண்டாயிற்று. பூரிம் பண்டிகை கொண்டாட அதுக்கு காரணமாயிற்று. என்ன பண்டிகை? பூரிம் பண்டிகை. இதுவரைக்கும் சரித்திரத்திலேயே யூதர்கள் கொண்டாடவில்லை அந்த மாதிரி செலிப்ரேஷன். இன்றைக்கு 12 மணிக்கு என்ன? வாலிபர் கொண்டாட்டம். இதுவரை யூதர் வரலாற்றிலே ஃபெஸ்டிவலே கிடையாது இந்த மாதிரி. எத்தனையோ பண்டிகை இருக்கிற யூதர்களுக்கு, இந்த பூரிம் பண்டிகை போல இதுவரைக்கும் அவர்கள் கொண்டாடுங்க. ஏன்னா அந்த அநீதிக்கு பிறகு ஆண்டவர் நீதி செய்கிற வேலை வந்த போது புதிய கொண்டாட்டம். உங்க குடும்பத்தில் ஒரு புதிய கொண்டாட்டம், நம்முடைய சபையில் ஒரு புதிய கொண்டாட்டம். ஆமென். உங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க, உங்கள் உள்ளத்திலே அனுபவிக்க கர்த்தர் கிருபை தரப்போகிறார். இன்றைக்கு வேதனை, நெஞ்சு வலிக்குது, கபகமன் எரியுது, குழப்பம், திகில், பயம் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீதி செய்கிற வேளை வரும்போது உங்கள் உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் வரும், உங்கள் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா. உங்க குடும்பத்திலே கொண்டாடி மகிழ போறீங்க. எங்களை கூப்பிட போறீங்க. உங்க கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியில நாங்களும் வர போறோம். இந்த சபையின் கொண்டாட்டத்துக்காக ஆயத்தமாகுங்கள். ஆமே. நிறைய குடும்பம் இப்பவே கெடா வெட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ஆட்டுக்குட்டியை வாங்கி கொண்டு போய் விட்டுருக்காங்களாம். ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் நம்ம செலிப்ரேட் கொண்டாட போகிறோமே, அதுக்காக ஆடு வாங்கி விட்டுருக்கோம். ஒரு ஆடு தான் இது வரைக்கும் கேள்விப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் நான் கேள்விப்படும் போது 10 ஆட்டை தாண்ட வேண்டும். நீங்க வளர்த்த வேண்டாம், இப்பவே வாங்கி எங்காவது ஒரு கிராமத்தில் விட்டுருங்க. நேர்த்தி கடன். இன்னைக்கு காலையில் ஒரு குடும்பம் சொல்கிறாங்க, பாஸ்டர் ஆராதனைக்கு வந்துட்டோம், ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், ஆனால் என் மகனை நேர்த்தி கடன் இங்கே விட்டுட்டு போகிறோம். நேர்த்தி விட்டுட்டாங்களாம், இங்கே காணோம். ஸ்தோத்திரம். ஆகவே அந்த கொண்டாட்டத்துக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன், இத்தனை வருஷம் வாழ்க்கையில் இல்லாத ஒரு மகிழ்ச்சி. எப்போ பார்த்தாலும் அழுக, வேதனை, கண்ணீர், பிள்ளைகளை நினைச்சா ஒரு வேதனை, கட்டி கொடுத்தும் பிரயோஜனம் இல்லையே என்று அழுத பெற்றோரே, உங்க வாழ்க்கையில் ஒரு கொண்டாட்டத்தின் நாளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். மூன்றாவதாக, தானியேலிடம் எந்த அநீதியும் இல்லை. தானியேல் ஜெபிக்கிறவன், தானியேல் துதிக்கிறவன். அவனுக்கு எதிராக ஏராளமான 120 பேர் டீம் ஒர்க் பண்ணாங்க. கடினமாக வேலை செஞ்சு இந்த தானியேலை எப்படியா அப்புறப்படுத்தணும், ஊரை விட்டு துரத்தணும், குடும்பத்தை நாசப்படுத்தணும் அப்படின்னு டீம் ஒர்க் பண்ணாங்க. தானியேல் ரொம்ப அமைதியா பொறுமையா இருந்தார். அவ்வளவு பேரும் அவரை அப்படியே ஃபோக்கஸ் எல்லாம் தானியேல் எங்கே போகிறாரு, என்ன சாப்பிட்றாரு, என்ன ட்ரெஸ் போடுறாரு, அவங்க பிள்ளை எங்கே போகுது, அவங்க மருமகன் எங்கே போகிறான் அப்படின்னு ஃபோக்கஸ் எல்லாம் சொல்லுங்க தானியேல். இந்த 120 பேர் அதுக்கு அங்கங்க நியமிச்சிட்டாங்க. எப்படி ஆகிலும் இவரை குற்றப்படுத்தி அநீதி செய்ய வேண்டும். ஏதோ 120 பேரை சுற்றி வச்சாங்க. ஒரு சாட்சிகளும் ஒத்து வரல. அவங்க கொண்டு வந்த ரிப்போர்ட் எல்லாம் ஆதாரத்தோட எல்லாம் கொண்டு வந்தாலும் அதெல்லாம் ஒத்து வரல, காரியத்துக்கு ஒத்து வரல. ஆகவே கடைசியில் இப்படி ஒன்று கொண்டு வந்தாங்க, ராஜாவை தவிர வேற யாரையும் கும்பிடக்கூடாது, வணங்கக்கூடாது. அப்படி வணங்குறவங்களை எங்கே போடணும்? சிங்கக்கபியில. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் சரித்திரத்தில் சிங்கக்கபிக்குள்ளே போட்டவர்கள் ஒருவரும் உயிரோட வெளியே வந்தது இல்லை. அதுதான் சரித்திரம். ஆனால் இப்பொழுது ஒன்று மாறாய் நடக்கிறது. கர்த்தர் நீதி செய்கிற நேரம் வந்துட்டா, கர்த்தர் நீதி செய்கிற வேலை வந்துட்டா,
ஓ, இதுவரைக்கும் சிங்கக்கபிக்குள்ளே செத்தவு தான் வெளியே வந்திருக்கிறாங்க, ஆனா உயிரோட வெளியே வந்தது தானியேல் மாத்திரமே. கர்த்தர் நீதி செய்தால் அப்படிதான் இருக்கும். சிங்கக்கபிலே தானியேலை போட்ட உடனே அவன் ஜெபம் குறையில, சட்டம் ஏற்றப்பட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். தானியேல் நல்ல சுறுசுறுப்புள்ளவன். தானியேல் நல்ல சோம்பேறியே கிடையாது. அந்த நாட்டில் பைபிளில் நிறைய பேரை பார்க்குறேன். நெகேமியா நல்ல ப்ரே அண்ட் ஒர்க், ஜெபிக்கிறது மாத்திரமல்ல வேலை செய்தான். இப்படி தான் ஈசாக்கு ஆண்டவர் வசனம் தந்துட்டான்னு வீட்டில் உட்காரல, அவன் போய் தேசத்திலே விதை விதைத்தான். இதுதான் எல்லா பரிசுத்தவான்கள் தெய்வ பிள்ளைகள்கிட்ட நம்ம படிக்கிற கற்றுக்கொண்ட சத்தியம். இன்றைக்கும் கர்த்தர் இன்றைக்கு அநேக ஊழியர்களை பயன்படுத்த, சோம்பேறி ஊழியர்களை இதுவரைக்கும் ஆண்டவர் பயன்படுத்தலை. ஆண்டவருக்காக இரவும் பகலாக ஓடிக்கொண்டிருக்கிற சில ஆத்துமாக்கள், சில போதகர்கள், சுவிசேஷர்களை பார்க்கிறேன். அவங்களுக்கு குடும்பத்தில் பர்த்டே கொண்டாட முடியறதில்லை, குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க முடியறதில்லை. அவர்கள் ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணித்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த சுறுசுறுப்பு. ஒரு முறை ஒரு வாலிபன் நல்லா படிச்சுட்டான், டிகிரி முடிச்சுட்டு வேலையே இல்லை, ரொம்ப சோர்ந்து வீட்டில் முடங்கி படுத்துருக்குறான். சரி, நம்ம பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவோம்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறான். பாஸ்டர், எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே பாஸ்டர் சொல்கிறாரு, அப்படியா, உனக்காக ஜெபிக்கிறேன். இந்த உலகம், இந்த பட்டணம் பெரிய பட்டணம், விஸ்தாரமானது, எல்லாருக்கும் வெளி மாநிலத்திலேருந்து வந்தவன்லாம் பிழைக்கிறான், நல்லா இருக்கிறான். ஆகவே உனக்கு நிச்சயமாக கர்த்தர் வேலையை தருவார், எங்கேயாவது நீ போய் வேலையை தேடு என்று சொன்ன உடனே பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு அந்த வார்த்தைக்காக கீழ்ப்படிந்து அவன் போகிறான். ஒரு லாட்ஜில் போய் தங்குகிறான். லாட்ஜில் தங்கி ஜன்னல் வழியாக பார்க்கிறான். நல்ல கவனிங்க, ஒரு காகம், ஊனமான காகம், ஒரு கால் இல்லாத ஒரு காகம் கா 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 அப்படியா கரையும், கா கா அப்படின்னு கரைஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு காகம் உணவு கொண்டு வந்து ஊட்டுகிறது அந்த ஊனமான காகத்துக்கு. இதை பார்த்த உடனே அவன் வீட்டுக்கு வந்துட்டான். பாஸ்டர் பார்த்தாரு, ஏப்பா நேற்று தானே போன வேலைக்கு, இன்னைக்கு உடனே வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு. உடனே பாஸ்டரை பார்த்து சொன்னா, பாஸ்டர், ஒரு ஊனமான காகம் இருந்தது, அதற்கு ஊட்ட இன்னொரு காகம் வந்து விட்டது. ஊனமான காகத்தையே ஊட்ட கர்த்தர் இருப்பார் என்றால் எனக்கு ஊட்ட மாட்டாரா என்று சோம்பலாய் வந்து வீட்டில் படுத்து கொண்டான். அப்போ அவனை பார்த்து பாஸ்டர் சொன்னாரு, ஓகேப்பா தம்பி, நீ எந்த காகமாய் இருக்க போகிறாய்? கவனிங்க, கேட்குறீங்களா? பாஸ்டர் இப்போ கேட்கிறார், நீ எந்த காகமாய் இருக்க போகிறாய்? ஊனமான காக்காயா இருந்து மற்றவர்களுடைய கையை எதிர்பார்த்து மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்க்க போகிறாயா? மற்றவர்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், மற்றவர்கள் தான் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், மற்றவர்கள் தான் எனக்கு பணம் கொடுக்கணும், அப்படி எதிர்பார்க்கிறாயா? இல்லை, இன்னொரு காகத்திற்கு விறுவிறுவிறு என்று வேகமாய் ஓடி வந்து ஊட்டிச்சே சுறுசுறுப்பான காகமாய் இருக்க விரும்புகிறாயா? இந்த வயதில் நீ நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இப்போ அவனுடைய புத்தி தெளிவானது. அந்த புத்தியை மாற்றிக்கொண்டு ஓடி போய் வேலையை தேடினான். ஆண்டவர் ஒரு நல்ல வேலை கொடுத்தார், நல்ல வருமானத்தை கொடுத்தார். அநேகருக்கு உதவி வாரி வழங்கும் வள்ளலான காக்காவாய் மாறிட்டார். கொடுக்கிறவங்களுக்கு என்ன பேரு? வாரி வழங்கும் வள்ளல்னு சொல்லு. ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி 3 காக்கா இருக்கு. நீங்க என்ன காக்காவா இருக்க விரும்புறீங்க? அது உங்களை பொறுத்தது. ஸ்தோத்திரம். இதுக்கு மேலே தெளிவாக பேச ஒன்றும் இல்லை. இதை கேட்டாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். ஆமே. வாரி வழங்கும் காகமாய் கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடித்து சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் சோம்பலாயிருந்து உழைக்காமல் சாப்பிடுவது நமக்கு வேண்டாம். பவுல் சொல்றாரு, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. அதுக்காக ஃபாஸ்டிங் போட்டுறாதீங்க, அடக்க ஆராதனைக்கு நாங்கள் வர வேண்டியதாயிரும். சாப்பிடுங்க. நல்ல ஏதோ ஒரு நாள் வேலை இல்லாமல் இருக்கும், அதனால வேலைக்கு இல்லை சாப்பிட மாட்டேன்னு அமைதியை உம்முன்னு போய் உட்காந்துடாதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்ல வேலை செய்யுங்க. ஆமே. ஒரு பாஸ் இருப்பார் நம்ம ஏஜில், நச்சுன்னு சாப்பிடணும், நச்சுன்னு வேலை செய்யணும்.
எங்களை ஊழியர்களை பார்த்து சொல்றார், நச்சுன்னு சாப்பிடணும், நச்சுன்னு ஊழியம் செய்யணும். ஆமே. இந்த சொங்கிகள் சோம்பேறிகள் ஆண்டவருக்கு பிடிக்காது. அவங்கள பார்த்து கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டார். சுறுசுப்பா இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் அகமகிழ்வார். இந்த ஆராதனையிலிருந்து கர்த்தர் உங்களை பார்த்து அகமகிழ்வாராக. அல்லேலூயா. ஒரு மணி நேரத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து ஓட கிருபை தருவாராக. ஆமென். என்ன சொல்ல வரேன்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் அதை தான் பார்க்கிறோம். ஆண்டவர் சட்டத்தை மாற்றி, ஓ ஹல்லேலூயா, ஆண்டவர் சட்டத்தை மாற்றினார். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களெல்லாம் 120 பேர் எழும்பின போது சட்டத்தை மாற்றின மாதிரி தெரியல. அவனுங்க கொண்டு வந்த சட்டத்தை தடை செய்த மாதிரி தெரியல. சிங்கக்கெபிக்குள்ள போற நேரத்திலும் ஒன்றுமே ஆண்டவர் செய்யல. தடுத்திருக்கலாமே, கையை பிடிச்சி இழுத்திருக்கலாம்ல, டேய் போடாதடான்னு. சில நேரத்தில் கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் மௌனமாக இருப்பார். மௌனமாக இருந்தால் கர்த்தர் கிரியை செய்யலைன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. இயேசுவுக்கே இந்த கதி வந்துச்சு. பிதாவுக்கு பிரியமானவராக இருந்த அவருக்கே சங்கீதம் 22ஆம் சங்கீதத்தில் நான் அதை வாசிக்கிறேன். என் தேவனே, மௌனமாக இருந்துட்டார் தேவன். அப்படி மௌனமாக இருக்கான்னு நினச்சிடாதீங்க. சிங்க கெபிக்குள்ள போகும்போது தடுக்காமல் இருந்திருக்கலாம். 3 வாலிபர்களை நெருப்புக்குள்ள போடும்போது தடுக்காமல் இருந்திருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் குளிர் காய்வதற்காக விறகுகளை பொறுக்கும் போது அதுக்குள்ளே பாம்பு கடிக்க வந்துச்சே, அதை தடுக்காமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சிலதை அனுமதிப்பார். அதுக்கு பிறகுதான் அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஏனென்றால் அவர் கிரியை செய்கிற வேலை வந்துருச்சுன்னா, சாரி, கீழே லேப்டாப் இருக்கு, கர்த்தர் புதுசு தருவார் பாரு. நான் யோசிக்காம தட்டி போட்டு கர்த்தர் புதுசு தருவாராம். நம்ம ஞானமா நடக்கணும். நம்ம தட்டி போட்டு கர்த்தர் தருவார்னு சொல்லக்கூடாது. சரி, என்ன சொல்ல வரேன்? பாம்பு கடிக்கும் போது கையை அந்த பாம்பை பிடிச்சிருக்கலாமே, பிடிக்க மாட்டேன், விட்டுருவார், கடிக்க விடுவார், பிரச்சனை விடுவார். குடும்பத்துக்குள்ள வேலைக்குள்ள பிரச்சனை வரும், விடுவார். ஆனால் விஷம் ஏறாது. சிங்கக்கெபியில போடப்படுவாய். இதுவரைக்கும் சரித்திரத்தில் யார் உயிரோட வெளியே வந்ததில்லை. சரித்திரம் உங்களை குறித்து பேசும். இல்லை, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஓ, ஒருவன் வந்திருக்கிறான் உயிரோடு என்றால் சிங்கக்கெபியிலிருந்து அவன் பெயர் உலகம் முழுவதும் சொல்லப்படுவதற்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நீதி செய்கிற வேளை வரும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காமல் இருக்கலாம். இது நடக்கக்கூடாது ஆண்டவரே, இது எப்படி ஆயிருந்து ஆண்டவரே, அப்படி செஞ்சிருக்க ஆண்டவர், ஒன்றும் கேட்க மாட்டார். நம்ம அழுது உபவாசம் இருந்து ஒன்றும் அப்படியே நீங்கள் நினைக்கிறது போல ஒருவரும் முன் வந்து உதவி செய்யாமல் இருக்கலாம். தனிமையாய் உங்களை விட்டிருக்கலாம். சட்டமே உங்களை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கலாம். கவனிங்கள், உங்களுக்கு பெரிய அதிகாரிகள் செயல்பட்டு அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் முடியாது பிரதர் அப்படின்னு ஒதுங்கி இருக்கலாம். அது நிர்பந்தமான நிலைமை. ஆனால் அண்ட சராசரத்தை உண்டாக்கின கர்த்தர் நீதி செய்யும் போது இவைகள் உதவி செய்ய என்பது ஒரு பொருட்டு அல்ல. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடையாளமாய், ஒரு சாட்சியாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தேதி போட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு அடையாளமாய் கர்த்தர் தானியேலை வைக்கிறார். தானியேலை ஒரு சாட்சியாய் கர்த்தர் வைக்கிறார். ஏனென்றால் நீதி செய்கிற வேளை வந்தது. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நீதி செய்கிற வேளை வரும்போது உங்களை ஒரு அடையாளமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களை ஒரு சாட்சியாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நம்முடைய சபையை கர்த்தர் சாட்சியாய் மாற்றப் போகிறார். உலகம் முழுவதும் உங்களை குறித்து பேசுவார்கள். அதுக்கு தான் அதை அனுமதிச்சிருக்கிறார், பிரச்சனையை அனுமதிச்சிருக்கிறார். இல்லைன்னா சிங்கக்கெபிக்குள்ள போகும்போதே நிறுத்தி இருக்கலாம். விட்டுருப்பா, கடிச்சிடாதப்பா. சிங்கத்துக்கிட்டையும் பேசியிருப்பார் ஆண்டவர் தூதனை அனுப்பி, கொஞ்ச நேரம் பொறுமையா ஃபாஸ்டிங் எடு, கொஞ்ச நேரம் உன் வாயை கட்டு. இந்த தானியேல் யார் தெரியுமா? பிராய்லர் கோழி மாதிரி. என்னது கோழி? அது சல்லுன்னு இருக்கும், அது டேஸ்ட் இருக்காது. ஏன்னா அது அந்த மாதிரி திங்குது. நாட்டுக்கோழி டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும், சத்தா இருக்கும். ஆகவே இப்போ வந்து விழுகிற ஒரு ஆளு சாதாரண ஆளு, பருப்புஞ்சோறு தின்னவன், அவனை கடிச்சின்னா டேஸ்டா இருக்காது. ஆஸ்பத்திரி சோறு மாதிரி இருக்கும். ஆஸ்பத்திரி சாப்பாடு தெரியுமா?
உப்பு இருக்காது, காரம் இருக்காது, டேஸ்ட் இருக்காது, டீயில் சர்க்கரை இருக்காது, குழம்புல உப்பு இருக்காது. சில நேரத்தில் உங்கள் வீட்டில் ஆஸ்பத்திரி சாப்பாடு தந்தால் சந்தோஷமாக சாப்பிடுங்க. உங்களோட உடல்நிலையை பார்த்து சகோதரிகள் அப்படி செய்திருக்கிறார்கள் என்று சந்தோஷப்படுங்கள். இன்றைக்கு காரமே இல்லை, என்ன இந்த குழம்பு, அப்படி டென்ஷன் ஆகாதீங்க. அன்றைக்கு உங்களுக்கு அதுதான் உள்ளே போகணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமே. இந்த ஒரு வாரமாக எனக்கு ஆஸ்பத்திரி சாப்பாடை கற்று தந்தார். அது நல்லது. இல்லைன்னா வயிற்றுக்கு ஏதோ குழப்பம் ஆகும். ஸ்தோத்திரம். அதை சந்தோஷமாக சாப்பிடும். என்ன சொல்கிறேன், கொஞ்ச நேரம் அந்த சிங்கங்கள் அமைதியில் இருந்ததுனால அடுத்தது போட்டவன்லாம் யார் தெரியுமா? டெய்லி சிக்கன், மட்டன், ஃபிஷ், சொல்லுங்க, பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, தலப்பாக்கட்டு, இத்தனை தின்னவனுங்க அவனுங்கெல்லாம். யாரு? தானியேலுக்கு விரோதமாக எழும்பினவனுங்கெல்லாம் நல்ல திங்கிறவனுங்க, தின்னு தின்னு கெட்டவனுங்க. அவங்க உடம்பு எப்படி இருக்கும் பாருங்க. டெய்லி 3 நேரம் பிரியாணி தின்னா எப்படி இருப்பானுங்கன்னு பாருங்க. ஆக இந்த சிங்கம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்ததுனால அடுத்தது போடப்பட்டவனெல்லாம் நல்ல பிரியாணி தின்னி உடம்பு வளர்த்து வச்சவன். கொழுப்பு திமிரு எல்லாம் இருக்கு உள்ள. இப்போ சூப்பரான விருந்து. சில நேரத்தில் நம்ம பொறுமையாக இருந்தால் கர்த்தர் அப்படி தான் தருவார் நமக்கும். ஆமே. அவசரப்பட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விருந்துக்கு போயிருந்தேன், எல்லாத்துக்கும் போட்டுட்டு வரும்போது என்கிட்ட வந்தோன்னே தீர்ந்து போயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எந்திரிச்சு போகலாமான்னு பார்த்தேன். பாஸ்டர் பாஸ்டர் இப்படின்ட்டு போனாங்க. எதுக்கு சொன்னாங்க எனக்கு தெரில. சூப்பர், எனக்கு பசி. அந்த இலையே பார்க்குறேன், ஒன்று எடுத்துக்கலாமா? அவன் கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது ஒரு பீஸ் எடுத்துக்கலாமான்னு. அவன் கண்ணை திறந்துட்டே ஜெபிக்கிறான். ஆண்டவரே இந்த ஆகாரத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுறான். அப்புறம் தான் புரிஞ்சது, லேட்டா. என்னென்ன பாஸ்டர் பாஸ்டர் பாயாசம் வருது, திரும்பி போயிடுது. பிரியாணி வருது பீஸோட. இங்கே வந்தோன்னு பீஸெல்லாம் தீந்து போச்சு பாஸ்டர் அப்படின்ட்டு போகிறான். சில்லி சிக்கன் தூக்கிட்டு வராங்க, திரும்பி போகிறான். ஒன்றும் என் இலைக்கு வர்றேன். நான் பார்க்குறேன், இலை என்னைய பார்க்குது. மத்திய பிரதேசத்தில் போராட்டம். அப்புறம் தான் தெரிஞ்சது, அவங்க சொல்லியிருக்காங்க, பாஸ்டருக்கு சுட சுட ஸ்பெஷலா ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்புறம் போட்டா எல்லாம் இணைய பார்க்குறானுங்க. அப்பா, எல்லாம் ஆறி போனது தின்னாங்க. பீஸு சரியா இல்லை. இப்போ ப்ரெஸ்ஸா சுட சுட. கொஞ்சம் தாமதமானா, ஜெபத்துக்கு தாமதமானா அழுதுறாதீங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கு. அப்புறம் தான் புரிஞ்சுது, ஐயோ ஐயோ இந்த கல்யாண வீட்டுக்காரர் மனசில் திட்டேனே. உங்களை ஸ்பெஷலாக கர்த்தர் கவனிப்பார். தானியேலுக்கு அந்த அனுபவத்தை கர்த்தர் தந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலே இப்படி யாருக்கும் நடந்தது இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் யாருக்குமே அப்படி நடக்கலைங்க. சிங்கக்கபிக்குள்ள போட்டு உயிரோட வந்தவன் இல்லை. எல்லாரும் பேசத்தக்க கர்த்தர் கிரியை செய்கிற, ஆண்டவர் நீதி செய்கிற வேலை வந்துட்டா எல்லாரும் உங்களை குறித்து சாட்சி சொல்ல போறாங்க. எல்லாரும் உங்களை குறித்து ஒரு அடையாளமாய் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஆமென். உங்கள் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கர்த்தர் தரப்போகிறார். சொல்லுங்க பக்கத்துல, எக்ஸ்பீரியன்ஸ். மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஊழியத்தில், உங்க குடும்பத்தில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். எப்போ? சங்கீதம் 119 126. கர்த்தர் நீதி செய்கிற வேலை வந்துட்டா, வந்துருச்சு வந்துருச்சு. நம்ம சபைக்கு வந்துருச்சு, உங்க குடும்பத்துக்கு வந்துருச்சு. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். ஆவில நிரம்பி பெற்றுக் கொள்ளுங்கள். ஓ ஷாகா பரான்சாரா. ஹalleluya. ஓ glory to God. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் ஃபோன், என் வாட்ச் ஓடாமல் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆமென். முடிஞ்சது. பார்வோன் காரணமில்லாமல் எதிராக செயல்பட்டான். எந்த காரணம் இல்லை, உங்க மேல எந்த காரணம் இல்லாம செயல்படுறாங்க. அந்த குடும்பத்துக்கு, எந்த குடும்பத்துக்கு நீங்க துரோகம் பண்ணினதில்லை, ஆனா உங்களுக்கு விரோதமா இத்தனை ஆட்டம் ஆடுறானுங்க.
பார்வோன் பார்வோன் காரணமில்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்க்கிறான், எகிப்தியரை பழி வாங்குகிறான். தொடர்வேன், பிடிப்பேன், அழிப்பேன். நாள் போக போக தீவிரமாகிறான். பிசாசு ரொம்ப தீவிரமாகிறான்னா அவனுக்கு டைம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஸ்பீடான பயந்துடாதீங்க, ரொம்ப வேகமாக செயல்படுறான். இன்றைக்கு சபைக்கு விரோதமாக இப்போ ரொம்ப ஸ்பீட் ஆயிடுச்சு பிரச்சனை. ஆட்கள் எல்லாரையும் வெளியே கொண்டு வந்து அவ்வளவு பேரையும் ஆண்டோர் கடலிலே மூழ்கடித்தார். செத்து போனவங்களாம் சாதாரண மனுஷன் இல்லைங்க ஐயா. ஆபிரகாம் ஐயா மிலிட்ரி மேன், பவர்ஃபுல் வாரியர்ஸ், பிரதான ரதங்களை ஓட்டுகிறவர்கள், பிரதானமான ரதங்களை ஓட்டுகிறவர்கள். சாதாரண டூ வீலர் கார் இல்லை, ரதங்களை ஓட்டுகிறவர்கள். அத்தனை பேரும் கடலுக்குள் செத்து பிரேதமாக இருக்கிறார்கள். ஏன்? பதில் சொல்லுங்க, ஜெபம் முடிச்சிடுறேன், செய்தி முடிச்சு பேசுங்க. இப்போ ஏன் ஆண்டவர் பார்வோன் அந்த அவ்வளோ திறமையானவர்களை, இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நடக்காது, இவங்களெல்லாம் எந்த ஒன்றும் செய்ய முடியாது, பணம் திமிரு ஆள் பலம் ஒரு அவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு ஆடிட்டு இருக்கிறான்னு அவனை எல்லாம் ஏன் ஆண்டவர் மூழ்கடிச்சார்? ஏன் சொல்லுங்க. அம்மா அப்பா எங்க போயிட்டு இருக்கிறாங்க பஸ்ல? ஏன் பார்வோன் சேனையை, அந்த இராணுவ சேனை பெரிய ஆட்களை இந்தம்மா ஏங்க சொல்லுங்க, பின்னாடி சத்தம் வர மாட்டேங்குது. நீங்க சீக்கிரம் முடிக்கணும்னா பேசுங்க, இல்லை கொஞ்சம் இன்னொரு அரை மணி நேரம் எடுத்துங்கன்னா நீங்க அமைதலாயிருங்கள். இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? இப்ப சீக்கிரம் முடிங்கன்னு அர்த்தம். ஏன் மூழ்கடித்தார் ஆண்டவர்? இஸ்ரவேலரை காப்பாற்றுறதுக்காக மூழ்கடிச்சாராம். வேற கரெக்ட். பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம் பின்னாடி சத்தம். வேத அறிவுள்ள அம்மா எந்திரிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் நீதி செய்தாரா? அதுக்கு தான் மூழ்கடிச்சாரா? ஓ ஸ்தோத்திரம், தேங்க்யூ. பின்னாடி சத்தம் வர்றதுக்காய் ஸ்தோத்திரம். இங்கே ஒரு சகோதரி சொன்னாங்க, நல்ல கவனிங்க, சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு காலத்திலே இஸ்ரேல் குடும்பத்தாரை பிறந்த ஆண் பிள்ளை எல்லாம் தூக்கி நைல் நதியில் போட்டான். கவனிக்கிறீங்களா? ஒரு குடும்பத்தில் இஸ்ரேல் ஆண்கள் மேலே வரக்கூடாது, அந்த சர்ச்சு மேலே வந்துடக்கூடாது, இந்த பரமானந்த குடும்பம் மேலே வந்துடக்கூடாது. அப்படி உங்களுக்கும் உங்கள் பேரை நீங்கள் நினச்சிங்க. உங்கள் ஏரியாவில் உங்கள் குடும்பத்தார் சிலர் உங்களுக்கு எதிராக சில காரியம் செய்திருப்பார்கள். அன்றைக்கு பிறந்த குழந்தை, ஆண் குழந்தையெல்லாம் நைல் நதியில தூக்கி போட்டான். வாழ விடல, தடுத்தான். உங்களை வாழ விடாம தடை பண்றான், ஊழியம் செய்ய விடாம தடை பண்றான். அந்த நீதி செய்கிற வேலை வந்தபோது வாழ வேண்டிய புருஷர்கள், சாதிக்க வேண்டிய புருஷர்கள் அத்தனை பேரை கர்த்தர் கொண்டு வந்து இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியனை, ஹல்லேலூயா, அதுதான். ஏன் கவிழ்த்து போட்டா தெரியுமா? அவன் செஞ்சதுக்கு கரெக்டா தராசை பிடிச்சா ஆண்டவர் சரியா செய்வார். நம்ம செஞ்சா கூடி குறைச்சி ஏதாவது செஞ்சிருவோம். ஆத்திரப்பட்டு செஞ்சு ஆத்திரக்காரனுக்கு அப்படி ஏதாவது பண்ணிடுவோம். அதனால நம்மளை அமர்ந்திருக்க சொல்றார். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே அவர் தராசு பிடிச்சார்னா உங்களுக்கு நீதி செய்கிற வேலை வந்துட்டா, அவன் தூக்கி உங்க குழந்தையெல்லாம் நதியில போட்டான்ல, இப்போ நான் அவனை போட போறேன். புரிஞ்சுக்கிட்டா ஸ்தோத்திரம். நம்ம அப்படி யார்கிட்டையும் நம்ம எதிராக எழும்பினவங்களை சபிக்கிறது இல்லை, அப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறது இல்லை. என் பிள்ளைகளை வேதனைப்படுத்தின உன் பிள்ளை வேதனைப்படும் நம்ம சொல்லக்கூடாது. ஆனா கர்த்தர் நீதி செய்வார். அவர் நீதி செய்கிற வேலை வந்துட்டாலே அதனால தான் கவிழ்த்து போட்டார். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் பார்வோன் அவ்வளோ பெரிய இராணுவத்தை, அவ்வளோ பெரிய ஆட்களை தண்ணீரில் மூழ்கடித்தார் சொல்லுங்க? அவன் செஞ்சதை கர்த்தர் ஞாபகத்தில் வச்சிருந்தார். என் பிள்ளைகளை என்னைக்கு நீ பழிவாங்க, வருஷம் ஆயிருக்கலாம், 4 வருஷம் ஆயிருக்கலாம், பல மாதங்கள் கர்த்தர் மறக்க மாட்டார்.
நீங்க கூட மறந்துருப்பீங்க. சிலர்லாம் வந்து என்கிட்ட உங்க வீட்டுகளுக்கு வந்தா நீங்க ஸ்தோத்திரம் நல்ல காரியங்களை பேசுறீங்க, ஊழியத்தை பத்தி சபையில செய்து கொண்டு இருக்க பேசுறீங்க. எனக்கு பாசமாக இந்த 2 வாரம் வீடு விசிட் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னென்ன நம்ம ஊழியம் செஞ்சதுக்கு பிரதிபலன் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி 30 வருஷம் செய்யாத பிரதிபலனை கர்த்தர் இந்த 3 வருஷத்துல தந்திருக்கிறார். 30 வருஷமா செஞ்ச அந்த பிரதிபலனை நான் பார்க்க முடியல. எவ்வளவு உபவாசம், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு அவமானம், ஒன்னும் வேஸ்டா போன மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த 3 வருஷத்துல கர்த்தர் நல்ல ஜனங்களை தந்திருக்கிறார். தேவையில்லாத பேச்சுகளே இல்லை. இன்னொரு வீட்டுக்கு போனா அந்த குடும்ப தலைவர் அப்படி அழகா பேசுறார். நமக்கு தான் பாச சபை வசனத்தை சொல்றார். நாங்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக வீட்டிலேருந்து வெளியே வந்தோம். ஒரு காலத்தில் ஊழியத்துக்கு போனால் வேதனையோட வீட்டை விட்டு வெளியே வருவோம். இந்த வீடை வந்து சந்திச்சோமே என்று அழுதுகிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ போகிற வீடெல்லாம் பாசமாக வெளியே வரும்போதே சொல்கிறாங்க, நம்ம இவ்வளோ நாள் செஞ்ச ஊழியத்தின் பிரதிபலன் இன்றைக்கு குடும்பங்களிலே அவங்க பேசுகிற செய்திகள் வீடுகளுக்குள்ளே போனால் வேற பழசு எதுவும் பேசுறதில்ல, விரோதிகள் செஞ்சதை சொல்லி காட்டுறதில்லை. பாச இனி என்ன செய்ய போகிறார், சபைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறார், நாங்கள் எப்படி வளர்ந்துருக்கிறோம் என்று அவங்க வளர்ச்சியை கேட்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கீதம் 119 126. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. நீதி செய்கிற வேலை வந்தாச்சு. கர்த்தர் மாற்றங்களை கர்த்தர் குடும்பங்களிலே தருகிறார். ஆவிக்குரிய தரம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே கர்த்தர் மௌனமாக இருக்கிறாருன்னா கைவிட்டார்னு நினச்சிடாதீங்க. ஆண்டவர் இந்த விஷயத்துல எல்லாம் சில நேரத்தில் மௌனமாக இருந்திருக்கா. நிறைய விஷயத்தில் அந்த பவுலை, அந்த பாம்பை மாத்திரம் தூக்கி வீசியிருக்கலாம், கடிக்கிற வரைக்கும் கவ்வுற வரைக்கும் அமைதியாக இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு அப்படிதான் கவ்விருச்சு. ஆனால் நம்மளை சாக விட மாட்டார், விஷம் ஏற விட மாட்டார், பிரச்சனையை அனுமதிப்பார். ஓ ஹல்லேலூயா. ஏனென்றால் நீதி செய்கிற வேலை வந்தது. கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சம்பவம் வீட்டில் போய் வாசிங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பணக்காரி கர்த்தர் எப்படி நீதி செய்ய போகிறான்னு அதில் இருக்கு. ராஜா எப்படி அந்த அம்மாவுக்கு செய்தார் பாருங்க. 7 வருடம் அந்த ஊரில் பஞ்சம் இருக்கனால வேற ஊருக்கு போயிட்டாங்க. எல்லாத்தையும் சட்டி பானையெல்லாம் விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறம் 7 வருஷம் கழிச்சு வந்த உடனே ராஜா சொல்றாரு, அந்த 7 வருஷத்துக்குரிய வருமானத்தை, ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் தூக்கி கொடு. மொத்தமா கொடுத்தார். ஆமென். இதே மாதிரி கர்த்தர் நீதி செய்யும் போது இனி போனது ஸ்தோத்திரம், இனி அது நடக்காது என்று உலகத்தார் சொல்லி இருப்பாங்க. கார் போச்சு, நகை போச்சு, வீடு போச்சு, நிலம் போச்சு, எல்லாம் கர்த்தர் திரும்ப தருவார். இந்த அம்மாவுக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்வார். ஏன்னா நீதி செய்கிற ஆண்டவர் பாருங்க. 7 வருஷம் அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டாங்க. அந்த 7 வருஷம் எவ்வளவு வருமானம் வருமோ அத்தனை கொடுக்க சொல்லிட்டார் ராஜா. புரியுதா? கர்த்தர் நீதி செஞ்சா எப்படி செய்வார் தெரியுதா? ஆக உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தீங்களோ மொத்தமா வட்டி முதலும் போட்டு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் நீதியை நிலைநாட்டுகிற ஆண்டவர். அநியாயத்தை நியாயமாய் மாற்றுவார், தீமையை நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நீதியை வெளிச்சத்தை போல, பட்ட பகலை போல கர்த்தர் மாற்றுவார். அவர் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஓ ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்புவோம். காணிக்கை எடுக்கக்கூடாது. நான் சொல்லும்போது தான் காணிக்கை எடுக்கணும். இந்த ஜெபம் அர்ப்பணிக்கிற நேரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் காணிக்கை ஆண்டவர் கொடுக்கறதுல எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல் காணிக்கை உள்ள வரைக்கும் அவங்க வரக்கூடாது. நீங்களே வாங்கி உள்ள வாங்கிட்டு அந்த அம்மா கையில் கொடுத்துடணும். காணிக்கை எடுக்க வேண்டாம், காணிக்கை எடுக்க வேண்டாம். இல்லை ஏன் தீர்மானத்தில் உறுதியாக இருப்பேன்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. ஒரு பாடலை நாம் கேட்கும்போது கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீதி செய்யணும், நம்ம சபைக்கு நீதி செய்யணும். எங்களுக்கு நேராக கை நீட்டுங்க. ஊழியர்களுக்காக கை நீட்டுங்க, எங்களுக்காக கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. பாசம்மாக்காக ஜெபம் பண்ணுங்க. சாம், ஏஞ்சல்,
ஜோயல் க்ளோரி எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்க சபைக்கு நீதி செய்யுங்கப்பா. சத்தமா சத்தமா சத்தமா. நீதி செய்கிற வேலை வந்தாச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஜெபம் எங்களுக்கு ரொம்ப அவசியம். இந்த ஜெபம் எங்களை பலப்படுத்துகிறது, தொடர்ந்து கர்த்தருக்காய் ஓட வைக்கிறது. ஓ, உங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியா எங்களை நிறுத்த போகிறது. உலகத்தார் இந்த சபையை திருப்பி பார்க்கிற ஒரு ஓ ஹல்லேலூயா ரெக்கார்ட் பிரேக். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு பெரிய எழுப்புதல் இந்த சபை நோக்கி வருகிறது. அவர் கிரியை செய்கிற வேலை வந்தாச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற வேலை வந்தாச்சு. இனி வரப்போறது இல்லை. இதுவரைக்கும் நீங்க பல சூழ்நிலை வழியாய் கடந்து போய் கொண்டிருந்தீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். பாடலை பாடும்போது கர்த்தருடைய ஊழியத்துக்காய் காணிக்கை செலுத்துவோம். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன், உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் கொஞ்சம் நல்லது, துன்மார்க்கரின் செல்வம் நீதிமான் நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது, பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது, நிரந்தர சுதந்திரம், நிரந்தர சுதந்திரம் இது, கர்த்தர் எனக்கு நீர் தந்தது, நித்த பெருகும் கர்த்தர் எனக்கு. எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவை பார்த்து, இயேசையா இயேசையா
வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை என் நீதியை என் நியாயத்தை பட்ட பகல் சொல்லுங்க உமக்காய் உமக்காய் காத்திருப்பேன் உம்மையே பற்றிக் கொள்ளுவேன் வார்த்தையால் உமக்காய் காத்திருப்பேன் வார்த்தையால் சமூகத்தில் அகமகிழ்வேன் போன வாரம் நாங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டி இருந்தது, போக முடியல. அந்த நாளிலே உதவி செய்த கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் இல்லாத அந்த இடத்துல அவர்கள் போய் எங்களுக்கு வருகிற பாதிப்புகள் அவர்களுக்கு வந்திருக்கு. அந்த சூழ்நிலையில் அவர்கள் சபைக்காக நின்ற குடும்பங்களை நாங்கள் மறக்க மாட்டோம். கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நமக்கு நீதி செய்கிற வேலை வந்தது. ஆமென். ஒரு கொண்டாட்டம் ஃபெஸ்டிவல் நமக்கு 12 மணிக்கு இருக்கு, மறந்துடாதீங்க. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட தேவ பிள்ளைகளோடு சதா காலமும் நிலைத்திருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.